கண்ணுக்கு நிறைந்த கணவனை தேர்ந்தெடுத்து எங்க கேவலத்து விட்டுறாத. ஆனா எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. கடவுளாக எங்க ஒன்னும் கேவலத்து இந்த மாலை எரிந்தால் என் தந்தைக்கு நாயகனை நான் தேர்ந்தெடுக்கின்றேன்.
மாலை வெடிக்கைக்கு சுயமரத்துக்கு டைம் ஆகி போச்சு. மூர்த்தி வேலை வந்துட்டு மாலை எறிய போறாங்க. ஆமா, உனக்கு ஏதோ சாமி பிரார்த்தனைக்கா? அண்ணன் உன் கையில மாலை போட்டா என்ன பிரார்த்தனை இருக்கு ஒரு சாமி? அண்ணன் என் கழுத்துல மாலை போட்டுட்டா திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு 1000 ரூபாய் பணம் உண்டே போட்டு போடல, நான் அந்த பக்கமே திருப்பாங்க. சரி போ. எனக்கு பிரார்த்தனை இருக்கா? என்ன பிரார்த்தனைங்கிறியா? இந்த அண்ணன் பொண்ணு எனக்கு மாலை போட்டுட்டா இந்த ஆவினங்குடி இந்த சிவனுக்கு திருநா போட்டா ஒரு நாள் உபயம். இந்த பெருமாள் சாமிக்கு வெங்கடேச பெருமாளுக்கு திருவிழா போட்டா ஒரு நாளை உபயம். நான் போறதா பிரார்த்திருக்கிறேன். ஆமா, போடலன்னா ஆவினங்குடிக்கு வரமாட்டேன், இந்த சாமிக்கு கும்பிட மாட்டேன், வரமாட்டேன். உனக்கு என்ன பிரார்த்தனை? பிரார்த்தனை இருக்குதுங்க. சத்து சங்கோட மகன் அண்ணன் வதிரன் எனக்கு மாலை போட்டா என் கருப்பு சாமி இருக்கு காட்டுல. ஆமா, கருப்பு சாமி இருக்கு. அதுக்கு கிடா வெட்டி சாமி கும்பிட்டு பிரார்த்திட்டா பூசை போடல, மாலை போடல, கடாரி வெட்ட மாட்டேன், பூஜையும் போட மாட்டேன். அவ்வளவுதான். சரி, நீ பூஜையும் போட என் தந்தை செய்த தவமும் நான் எடுத்த விருதமும் உண்மையாக இருந்தார். ஈஸ்வரா, என்னை படுத்த ஜெகதீசா, நான் எரியக்கூடிய மாலையாந்து என் இஷ்ட நாயகன் ஜெகதீசா இவன் சத்தியந்த சகதன துணிகத்தை கையால் வழங்கவினா எனக்கு வந்த அவங்க அந்த அக்கா பேர் கூட மறந்து சாப்பிடும் பாரு. சாப்பிடும் போது முதல்ல சாப்பாடு ஊட்டுறாங்க, அது நல்லா சாப்பிட்டேன். கடைசியில ரசம் கொஞ்சம் ஊட்டு தொண்டை கட்டாது அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லுங்க. அந்த ரசத்துல 2 மிளகா கிடந்தது. மாலை வீழ்ல எனக்கு வீழ்ந்துல. சாப்பிடும் போது 2 கரண்டி ரோசி கொண்டாந்து வச்சாங்க, அதான் வீழ்ந்தது. மாலை வீந்த சத்தமே எனக்கு கேட்டுத. எப்படி பின்னாடி ஒரு பாட்டி போய் மூத்தல விட்டு வந்ததுல அது எப்ப வீந்திருக்கு. அவர் அந்த கம்பத்து மேல மாலை வீந்திருக்கு. கம்பத்து மேல ஆனா தெய்வீக இப்ப நம்ம அங்க போனோம்ல, 2 வடை வாங்கிக்கணும்ல, அந்த இடத்துல அந்த 2 ஓட்ட உள்ள வடையில ஒரே ஒரு 100 கோத்தி விடலாம். மாலை 2 வடை மட்டும் போட்டு அங்க போய் ஒரு பாட்டி மூத்த விட்டு வந்தாங்க. அந்த பையன் போனா பாரு, ஆமா இந்த பக்கம் இதோட
புனமாலை. இது மணமாலை. ஏய் இது லவடா மாலை. மாலை மாலை போட்டு ஒரு ஏன் தூக்கி கண்ணை தூங்குறாரு. ஆனா ஏப்புறா தூங்குற குறைச்சா சரி மாத்திருப்பா. ஒரு கை இல்லைன்னு இருக்கேன். என்ன பார்த்து ஒரு கை இல்லடா. ஒரு கை இல்லை காட்டு கை காட்டு. நான் இருக்குங்கிறேன்னா காட்டு. என்ன கையா? கை எனக்கு நாலு கையை போடுற கண்ணு ஆடி மாசம் தானே அவரை சரி விடுவாங்க. இப்ப தெரியுது கையை காட்டுற கையை காட்டுறா. வீரா கைக்கு மேலதான் இருக்கு. கைக்கு இல்ல. அப்படிதான் கால் இருக்கும். கால் இருக்கும் ஒரு கைதான் இல்ல. கால் கால் அப்படிதான் இருக்கு பாரு. கால இருக்கும் பாரு. அதான் கால இருக்கும் பாரு. அம்மாடி ஆமா இருக்கும் பாரு. கால் நீட்டு பாரு. ஓடாண்டு ஏன் கால் அடிக்கிற? காலி அங்க வந்தது மாறினாரு. இவரு முயங்கைக்கு மேலதான் இருக்கு. யார் தெரியுமா? யாரு? சார் நஞ்சவரத்துல காவல காலத்து பக்கா ஒருபடி நெல்லுக்கு காவல காலத்துல வந்த நொண்டி. ஏய் தர்மதாசன் நந்தவனத்தை 4 பேரும் ரசா ரோட்டு நம்ம ஆணையம் பேர்லயும் கொட்டையம் பேர்லயும் வரும்போது வீடு கப்பல் எட்டி பார்த்தேனே அந்த தர்மதாசன் நந்தவனத்துல காவகடத்தில் நொண்டி போயிடா. இவன் எப்படி இங்க வந்தான் மக்கள் தெரியல. அப்ப எப்படி வந்திருப்பா? என்னன்னா அந்த நந்தவனத்துக்கும் விஜயநகர் பட்டணத்துக்கும் ஏமாந்தல இருக்கும். முக்கா பயிரு கூப்பிட நுண்டி கூப்பிட மாலை போடுறான். அந்த ராஜா இருக்கிற சத்து சொல்ல நீதி கட்டவன் நேர்மை கட்டவன் மக்களை வரி மேல வரி போட்டவன். 55 ஆசிரியர்களும் போறவங்க சொல்லக்கூடாது. மூஞ்சிய கருத்துடா மொக்கதான் பண்ணிவிட்டான். போகக்கூட பந்தி பத்தி செய்யக்கூடாது. ஒத்துமை ஓங்குங்க. ஒத்துமை ஓங்குங்க. தரிக்க மாட்டோம். தரிக்க மாட்டோம். போக வரேன்னு சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்களா? செட்டார் கடைக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஒரு கை ஒரு பகாடி பொட்டுக்கடலையை அதை கூட பச்சை மிளகாய் வாங்குவோம். அது ரெண்டையும் அமீரை வச்சு தொகையில துவைப்போம். அந்த தொகையில தொட்டுக்கிட்டு நொண்டிய ஊம்புவோம். என்ன ஊம்பு என்ன ஊம்பு சொல்லுங்களா? அப்ப ஊம்பு ஒண்ணு ஊம்பு சொன்னா அப்ப ஊம்பு 4-2க்கு நானே ஓடா. மகாராஜா மகாராஜா என் மகள் ஆமா மாலை போட்ட என் ஆசை மருமகன் எங்கே இருக்கிறார்? இங்கதான் தூங்குறாரு. அவரை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே அழைச்சிட்டு மருமகனை என் ஆசை மகள், ஆமா அன்பு மகள், என் பாசமுள்ள மகள். கண்டிப்பா என் மகள் மாலை போட்ட மருமகன் எங்கே இருக்கிறார்? அப்படி கொஞ்சம் காட்டுங்க மகாராஜா. அதாவது உலகத்துல உள்ள ராஜாதிபதிகள் அனைவருக்கும் 32 அழகு இருக்கும். உங்க மருமகனுக்கு 34 அழகு மேல இருக்கு. அப்படின்னா என் மருமகனுக்கு 2 அழகு மேல 2 அழகு மேல இருக்குங்க. என்னது? நான் காட்டுறேங்க. காட்டு பார்க்கலாம். வாங்க.
டேய் சிங்கரவனா மகாராஜா ராஜாவே ராஜாதான் இன்ஸ்பெக்டர் ராஜாங்க டேய்